வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பிகினர்ஸ்க்கு வந்து ஆக்சிலேட்டர் கண்ட்ரோலே வந்து வரமாட்டேங்குதுன்றாங்க. அந்த ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று கூட்டி கொடுக்குறாங்க, குறைக்க வரமாட்டேங்குது, இல்லைன்னா குறைச்சி மட்டும்தான் கொடுக்குறாங்க, கூட்ட மாட்டுறாங்க. அது வந்து எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸும் கிடைக்காது. இதுக்கு வந்து அதாவது சின்ன சிம்பிளான ஒரே ஒரு மெத்தட் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிலேட்டரை வந்து பிடிச்சு வச்சு கொடுக்கணும். அது நிறையா பேர் வந்து பிடிச்சு வச்சு ஆக்சிலேட்டர் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பேர் வந்து மூவிங் பாயிண்ட்டு. அது எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ணி நம்மளுடைய பொசிஷன் பாயிண்ட், அதாவது இந்த கோட்டுக்கு நேராக தான் இந்த மொழி இருக்கணும். இந்த மொழி இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நிறையா தூரம் கொடுக்கக்கூடாது. இந்த பாயிண்ட் வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் வரணும், இதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. இந்த இதை கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா அதை அப்படியே பிடிச்சிக்கணும். நிறையா பேர் என்ன பண்ணாங்கன்னா குறைச்சிடுவாங்க டக்குன்னு. அந்த மாதிரி குறைக்கக்கூடாது. இதுக்கு இந்த இடத்துல இந்த அதிர்ற பொசிஷனை வந்து விடக்கூடாது. விடாமல் பிடிச்சி வச்சுக்கிட்டே வண்டியை வந்து மூவ் பண்ணணும். நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வண்டியை இங்கிட்டு குறைச்சிடுவாங்க, இல்லைன்னா அதிகமாக திரும்பிடுவாங்க. அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. இதுக்கு பேர் தான் மூவிங் பாயிண்ட்டு. இதை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பேலன்ஸும் வரும். ஈஸியாக வந்து வண்டியை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணவும் முடியும். ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல் பண்ணுறது தான் வண்டியிலே வந்து நம்பர் 1. அதை தான் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாகவும் கற்றுக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டுக்கு நேரம் இந்த மொழி இருக்கணும். இந்த பாயிண்ட் வந்து இந்த இதுக்கு நேரம் இருக்கணும். இதிலேருந்து ஒரு நூல் தான் வந்து பேக் சைடு வரணும். ஒரு நூல் பேக் சைடு வந்துருக்கு. இப்போ வந்து அதிர்ற பொசிஷன் வருது. ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி வந்து திரியிடக்கூடாது. இந்த இதுலேருந்து இந்த லெவல் தான். இதுக்கு மேலே வந்து கூட்டக்கூடாது. இந்த அதிர்ற பொசிஷனை பாயிண்ட்டை பிடிச்சி வச்சுக்கணும். பிடிச்சி வச்சுக்கிட்டே மெல்ல ஆக்சிலேட்டர் கொடுத்து மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும். இந்த பாயிண்ட் வந்து நம்ம தேவைப்படுறப்ப லைட்டாக தான் குறைக்கணும். ரொம்ப குறைச்சிருவாங்க. அந்த மாதிரி குறைக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இந்த பாயிண்ட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டே தேவைப்படுறப்ப லைட்டாக குறைச்சிக்கலாம். அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. இந்த பாயிண்ட்டை பிடிச்சி வச்சு கொடுக்கணும். ஆக்சிலேட்டர் இவ்வளோதான். இந்த இதுலேருந்து இவ்வளோ தான் கொடுக்கணும். இந்த நூல் அளவு தான் கொடுக்கணும். அந்த இடத்துல ஒரு அதிர்ற பாயிண்ட் வரும். அதுக்கு பேர் தான் மூவிங் பாயிண்ட்டு. அதை மட்டும்தான் கொடுக்கணும். நிறையா பிகினர்ஸ் வந்து அது தெரியவே மாட்டேங்குது. அதை பிடிச்சி வச்சு கொடுத்தீங்கனாலே ஈஸியாக வண்டி ஓட்டிடலாம். இந்த மாதிரி வந்து பிடிச்சி வச்சு இந்த லெவலில் கொடுக்கணும். இதுக்கு பேர் தான் மூவிங் பாயிண்ட்டு. இந்த மாதிரி கொடுத்தாலே ஈஸியாக வந்து வண்டி ஓட்டிடலாம். இதுக்கு எல்லாம் மூவிங் பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டை வந்து பிடிச்சி வச்சு கொடுக்கணும். அதை கொடுத்தாலே போதுமானது. இதுக்கு பேர் தான் மூவிங் பாயிண்ட்டு. பாயிண்ட்டை பிடிச்சி வச்சு கொடுங்க. நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.